நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளுடைய தொடக்கம் 27 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுதாங்க உண்மை. 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கிரேக்க கவிஞர் பிண்டர் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இணையான போட்டி எதுவும் இல்லை அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறதுல இருந்தே அதனுடைய தொடக்க காலத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். இது பற்றிய சுவாரஸ்யமான வரலாறு, இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டிகள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், இது போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு RR ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 776 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க நாட்டுல ஒலிம்பியா அப்படிங்கிற இடத்துல முதல்ல இந்த போட்டிகள் தொடங்கப்பட்டது. அப்போ இந்த போட்டி கடவுளாக கருதப்படும் ஜியஸ் மற்றும் ஹேரா, இந்த 2 தெய்வங்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு விழாவாகத்தான் இந்த ஒலிம்பிக் போட்டி தொடங்கப்பட்டது. அந்த காலத்துல போர்க்கலைகள்ல பயன்படுத்தப்பட்ட வித்தைகள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கேளிக்கையாக பொழுதுபோக்காக நடத்தப்பட்ட விளையாட்டுகளை தான் ஒருங்கிணைச்சு அந்த காலத்துல விளையாட்டு போட்டிகளாக உருவாக்கி ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது. அந்த காலத்துல ஒலிம்பிக் போட்டிகள்ல பங்கேற்க கிரேக்க உலகத்துடைய ஒவ்வொரு நகர்ல இருந்தும் வீரர்கள் அந்த ஒலிம்பியா நகர்ல ஒன்று கூடுவாங்களாம். போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு அந்த காலத்துல வெற்றியின் சின்னமாக அணிவிக்கப்படக்கூடிய ஆலிவ் இலைகளால் ஆன கிரீடம் இருந்தது. அந்த கிரீடத்தை வெற்றியாளர்களுக்கு அணிவித்தவுடன் வெற்றி வீரர்கள் தங்களுடைய நகருக்கு ஊர்வலமாக திரும்புவாங்களாம். அவங்கள மக்கள் ஹீரோ அப்படின்னு அந்த காலத்துல அழைத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டிகள்ல ஆண்கள் மட்டும்தான் அந்த காலத்துல பங்கேற்பது வழக்கமா இருந்திருக்கு. திருமணமான பெண்கள் போட்டிகள்ல பங்கேற்க முடியாது, அந்த போட்டிகளை பார்க்கவும் முடியாது. ஆனா பணிப்பெண்களாக இருந்தவங்க அந்த போட்டிகள்ல பார்வையாளர்களாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டிகள்ல பெண்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படாட்டாலும் அவங்களுக்காக தனி போட்டி ஒண்ணு நடத்தப்பட்டதாம். அதுக்கு ஹேரையா அப்படிங்கிற பெயர்ல அந்த போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. கிரேக்க கடவுள் ஜியஸ் உடைய மனைவியின் பெயர் தான் ஹேரா அப்படிங்கிற பேரு. அவங்களுடைய பேர்ல தான் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல மல்யுத்தம், ஓட்டப்பந்தயம், ஈட்டி எறிதல், எடை மிகுந்த கல்ல தூக்கி எறிகிறது, நீண்ட தூரம் ஓடக்கூடிய மராத்தான் போட்டி இதெல்லாம் நடத்தப்பட்டதாம். ஒரு நாள் போட்டியாக இருந்து வந்த போட்டிகள் சில ஆண்டுகள்ல பல நாள் போட்டிகளாக மாறினதாம். அதோட ஆண்டுதோறும் நடத்தப்படக்கூடிய இந்த ஒலிம்பிக் விழா 4 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தக்கூடியதாகவும் அப்போ வழக்கத்துல மாறி போயிருக்கு. இந்த போட்டிகள் நடத்தப்படும் போது எந்த வன்முறையும் போரும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாகவே இருந்திருக்கு. ஒலிம்பிக் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒலிம்பியா நகர்ல இருந்து ஸ்போன்டோஃபோராய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஈவிஸ் நகர் குடிமக்கள் 3 பேரு ஆலிவ் இலைகளோட கிரீடம் அணிஞ்சுக்கிட்டு 1 மாத காலம் கிரேக்க நாடு முழுமையாக சுற்றி வருவாங்களாம். அவங்க ஒலிம்பியா நகர்ல புறப்பட்ட பிறகு அமைதியையும் சமாதானத்தையும் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டுப்பாடு. அதோட ஒலிம்பிக் போட்டிகளை காண வரக்கூடிய ரசிகர்கள் யாரும் எந்த பாதிப்புக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த போட்டியாளர்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்களாம். எந்த வன்முறையும் இந்த போட்டி காலத்துல நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் அது கிரேக்க கடவுளான ஜியஸுக்கு எதிரானது அப்படின்னும் அறிவிக்கப்பட்டதாம். ஒலிம்பிக்குடைய எல்லா போட்டிகளும் ஒலிம்பியா நகர்ல இருக்கிற மாபெரும் விளையாட்டரங்குல நடத்தப்பட்டதாம். அந்த விளையாட்டரங்கு 40,000 பேர் அமரக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த காலத்துல இருந்தது. கிறிஸ்து பிறப்புக்கு 4 நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் இந்த பெரிய அரங்கம் இருந்ததுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு. அப்போ ஒலிம்பிக் போட்டிகள்ல பங்கேற்கக்கூடிய வீரர்களை ஆத்லோஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம். அதுதான் இப்ப ஆங்கிலத்துல அத்லெட்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. போட்டிகள்ல பங்கேற்கிறவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு நிபந்தனை. உதாரணத்துக்கு ஒரு படை தளபதியையும் பாலிமினிஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆடு மேய்க்கிறவனும் ஒன்னா எதிரெதிரா நின்று சண்டையில பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதாம். ரோட்ஸ் அப்படின்னு அரச குடும்பத்தை சேர்ந்த டயாகோராஸ் பாசிடோனியா அரசர் அமிண்டாஸ் மகன், பேரரசர் அலெக்சாண்டர், டெமோக்ரைட்டஸ் அப்படிங்கிற தத்துவ ஆசிரியர், இவங்க எல்லாமே அந்த காலத்துல நடந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல
பங்கேற்றதாக வரலாறு சொல்லுது. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்டு இயேசு பிறந்த 393 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 1169 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து எந்த இடையூறும் இல்லாமல் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. கிரேக்க அரசன் தியோடோசியஸ் விளையாட்டுகளை மத நம்பிக்கை அற்றவர்கள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு 1169 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த ஒலிம்பிக் விளையாட்டுக்கு தடை விதிச்சான். இதனால ஒலிம்பியா நகர் பொலிவிழந்து போனது. போட்டிகள் நடத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அரங்குகள் கேட்பாரற்று காலத்தால் அது சீரழிந்து போனது. 1766ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் எர்னஸ்ட் கர்னியஸ் அப்படிங்கிறவரு ஒலிம்பியா நகரையும் பாரம்பரியமிக்க ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்த அந்த அரங்கத்தையும் வரலாற்று சிதைவுகளாக உயிர் பெற செஞ்சார். இன்னைக்கு அந்த இடங்கள் சுற்றுலா பயணிகளுடைய வருகையால் மீண்டும் உயிர் பெற்றிருக்கு. ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்ட பழமையான மைதானத்துல சர்வதேச ஒலிம்பிக் இயக்கத்துடைய வளர்ச்சிக்கான ஆய்வு செய்யக்கூடிய ஒலிம்பிக் கழக கட்டடமும் இப்ப எழுப்பப்பட்டிருக்கு. கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் ஒலிம்பிக் போட்டி தடை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் கடந்த பிறகு 1894ஆம் வருஷம் மீண்டும் அது உயிர் பெற்றது. இந்த ஒலிம்பிக் போட்டிகளை பியரி டி கூபர்டின் அப்படிங்கிறவரு ஒருங்கிணைச்சார். இவர்தான் புதிய ஒலிம்பிக் போட்டிகளுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான கொடியை கூட வடிவமைச்சதும் அவர்தான். நவீன முதல் ஒலிம்பிக் போட்டி 1896 வருஷம் ஏதென்ஸ் நகர்ல நடத்தப்பட்டது. இந்த போட்டியில 13 நாடுகளை சேர்ந்த 280 போட்டியாளர்கள் பங்கேற்றாங்க. இந்த போட்டிகளை 60,000 பேர் பார்த்தாங்க. அது முதல் 4 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த போட்டிகள் தடையின்றி நடத்தப்பட்டு வருது. 1900 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல பெண்களும் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ நடத்தப்பட்ட போட்டிகள்ல 997 வீரர்களில் 22 பேர் பெண்களாக இருந்தாங்க. 1924 வருஷம் முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால ஏற்கனவே நடத்தப்பட்டு வந்த போட்டி கோடைகால ஒலிம்பிக் போட்டியாக பெயர் பெற்றது. 1992 வருஷம் வரைக்கும் கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும் ஒரே ஆண்டுல நடத்தப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் இடைவெளியில கோடை ஒலிம்பிக் போட்டியும் அதுக்கு அடுத்த 2 ஆண்டு இடைவெளியில குளிர்கால ஒலிம்பிக் போட்டியும் நடத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட நவீன ஒலிம்பிக் போட்டிகள்ல 3 போட்டிகள் லண்டன்ல தான் நடந்தது. 32வது ஒலிம்பிக் போட்டிகள் கடந்த 2020 வருஷம் ஜப்பான்ல நடைபெற இருந்தது. ஆனா தொற்றுநோய் காரணமாக இந்த போட்டி ஓராண்டு தள்ளி வைக்கப்பட்டு 2021 டோக்கியோவில் நடத்தப்பட்டது. கடந்த காலங்களில் 1916, 1940, 1944 இந்த ஆண்டுகள்ல ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படல. ஒலிம்பிக் போட்டி தொடக்க நாள்ல கோலாகலமாக நடத்தப்படக்கூடிய விழா முதன்முறையாக 1908 வருஷம் நடத்தப்பட்டது. ஒலிம்பிக் தீபம் முதல்ல 1928 வருஷம் ஏற்றப்பட்டது. இந்த ஒலிம்பிக் தீபம் போட்டி தொடங்குறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டுல இருக்கிற ஒலிம்பியாவில் ஏற்றப்படுவது வழக்கமாக இருக்கு. அதை தொடர்ந்து அந்த தீபம் ஒரு டார்ச் ரிலே மூலம் பல நாடுகள்ல பல்வேறு சாதனை படைத்த வீரர்களால ஏந்தி செல்லப்பட்டு இறுதியாக ஒலிம்பிக் போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்துக்கு வந்து சேருது. ஒலிம்பிக் கொடி 6 வண்ணங்களை கொண்டதாக இருக்கு. வெள்ளை நிறத்தை பின்புலமாக கொண்ட இந்த கொடியில 5 வண்ணங்கள்ல வளையங்கள் இருக்கு. ஊதா, மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு இந்த வண்ணங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. இந்த வளையங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய 5 கண்டங்களை குறிக்கிறதாகவும் இருக்கு. ஆண்டுதோறும் நவீன ஒலிம்பிக் போட்டி தொடங்கப்பட்ட ஜூன் 23ஆம் தேதியை உலக ஒலிம்பிக் தினமாக கடைபிடிக்கிறார். தடகளம், கூடைப்பந்து, வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக்ஸ், நீச்சல், ஃபிகர் ஸ்கேட்டிங், டென்னிஸ், மல்யுத்தம், பளு தூக்குதல் போன்ற விளையாட்டுகள்லாம் ஒலிம்பிக்ல முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. முதல் 3 இடங்களை பெறுறவங்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வழங்கப்படுது. போட்டியில ஒரு நாட்டின் வீரர் வெற்றி பெற்றார்னா அந்த நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்படுறதும் வழக்கமாக இருக்கு. 1900ஆவது ஆண்டுல பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியா முதன்முறையாக பங்கேற்றது. உலகின் 26 நாடுகள் இந்த போட்டியில பங்கேற்றாலும் இந்தியா 2 வெள்ளி பதக்கங்களை பெற்று உலக நாடுகளை வியக்க வச்சது. காரணம், ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பில் பங்கேற்றவர் ஒருத்தர் மட்டும்தான்.
அதனாலதான் அந்த வியப்பு. கொல்கத்தாவை சேர்ந்த நார்மன் பிரிட்சார்ட் அப்படிங்கிறவரு 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலையும் 200 மீட்டர் தடை தாண்டும் போட்டியிலையும் இந்த வெள்ளிப்பதக்கத்தை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். ஆனா 1904, 1908, 1912 வருஷத்துல நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா பங்கேற்கல. அதுக்கப்புறம் நடந்த போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து பங்கேற்றது. ஆனாலும் பதக்கங்கள் எதுவும் பெற முடியல. 1928 வருஷம் இந்தியாவுல ஹாக்கி அணி தங்கப்பதக்கத்தை பெற்று மீண்டும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது. இந்த ஆண்டு பாரிஸ் நகர்ல நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில 10,500 வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த முறை ஆண்களுக்கு சமமான எண்ணிக்கையில் பெண்களும் பங்கேற்றிருக்கிறது ஒரு சிறப்பு அம்சமாக பேசப்படுது. முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டிகளுடைய தொடக்க விழா ஒரு மைதானத்துக்குள் நடத்தப்படாமல் திறந்த வெளியில் நடத்தப்பட்டது. பாரிஸினுடைய சென் நதியில இந்த தொடக்க விழா நடந்தது. சுமார் 200 தேசிய பிரதிநிதிகளின் அணிவகுப்பு படகுகள்ல நடத்தப்பட்டது. தொடக்க அணிவகுப்பு 6 கிலோமீட்டர் வரைக்கும் சென் நதியை கடந்ததை 3 லட்சம் மக்கள் கண்டு ரசிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் 32 விளையாட்டு பிரிவுகள் கீழே 323 போட்டிகள் நடத்தப்படுது. இதுல வெற்றி பெறவங்களுக்கு 5,804 பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. உக்ரைன் போர்ல பங்கேற்றிருக்கிறதால ரஷ்யாவும் பெலாரஸ் நாடும் ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.